விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிராமத்தான் யூடியூப் சேனலுக்கு வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு விவசாயி ஒருத்தர் பேசியிருந்தார். இது மாதிரி பயங்கரமாக நஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிற மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். எந்த மாவட்டம் அப்படின்னா, பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் இதுமாரி பகுதியிலேருந்து பேசி ஒரு வீடியோ ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இருக்கும். அந்த கண்டென்ட் அனுப்பியிருந்தாங்க. வீடியோ ஒன்று பெருசாக இருக்க மாட்டேங்குது. நமக்கு கிடைச்சது அந்த ஒரு நிமிட வீடியோ தான் கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ அவர் அந்த வீடியோவில் என்ன சொன்னார், அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை பொய் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் பேச போகிறத பார்த்துட்டு நிறைய விவசாயிகள் அதை பார்த்திங்கன்னா, விவசாயம் பண்ணாத, விவசாயத்துக்கு புதுசாக வந்த, இல்லை மக்காசோளத்தில் பெரிய அளவு அனுபவம் இல்லாத, பயிரிட்டு அனுபவம் இல்லாத விவசாயிகள் எல்லாருமே கண்டிப்பாக எனக்கு கண்டபடி திட்டுவீங்க. தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, இல்லை நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறவங்க பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா பேருக்கு தெரியும். நான் அந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த விவசாயியோட வீடியோவை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, நான் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிராமத்துலேருந்து அஜித்குமார் பேசுகிறேன். இங்கே பாருங்கள், மக்காச்சோளம் பயிரிட்டோம். இந்த டைம் ஆடி விதை விதைச்சிருக்கோம், மகேந்திரா விதை விதைச்சோம், இந்த மாதிரி விதைலாம் விதைச்சோம். ஆனால் எல்லாமே ஹைப்ரிட் விதை தான். சோளம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்கள், வெறும் பூச்சி தான் மேயுது. சோளம் ஃபுல்லாக இல்லை. விவசாயிக்கு ஒன்றுமே இல்லை இந்த வருஷம். ஆனால் பெரம்பலூர் மாவட்டத்தில் பயிர் காப்பி திட்டத்தில் காடு கிராமம் இல்லை, மக்காச்சோளத்துக்கு இல்லை, நெல்லுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சோளம் மட்டும் காடு கிராமத்தில் குறைஞ்சது 500-600 ஏக்கருக்கு மேலே பயிரிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், விவசாயிகள் ஒன்றுமே இல்லை, வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது. இது 20,000-25,000 ரூபா ஏக்கருக்கு செலவு பண்ணி விவசாயிக்கு ஒன்றுமே இல்லை இந்த வருஷம். பாருங்க, பூச்சி மேய்து பாருங்க, எவ்வளோ பெரிய பூச்சி. இது பெரம்பலூர் காவல்காய். ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க. விவசாயி ஆரம்பத்திலேயே சொல்லுவார், நான் மகேந்திரா கம்பெனி, ஆடி கம்பெனி விதைகள் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர பிரச்சனையாக இருக்குது. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புழுவெல்லாம் பயங்கரமாக சாப்பிட்ருக்கு. வயல்களில் ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஒரு ஏக்கருக்கு 20-25,000 செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களுக்கு மக்காசோளத்துக்கு பயிர் காப்பீடு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நண்பர் சொல்லியிருந்தார். நம்ம வீடியோக்குள்ள வருவோம். இந்த கமெண்டுக்கு கீழே, இந்த வீடியோட கமெண்டுக்கு கீழே நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விதை கம்பெனிக்காரன் வாயில் உங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேட் வேர்டு யூஸ் பண்ணி இது பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மக்காசோளம் விவசாயி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் இதை சொல்லுவாங்களா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. ஒன்று புது விவசாயியாக இருப்பாங்க, இல்லை விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களாக இருப்பாங்க. அதுமாரி தான். ஏன்னா விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவங்களோ, இல்லை மக்காசோளம் பயிரிடுறதை பற்றி தெரிஞ்சவங்களோ அந்த கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். என்னென்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதோட பார்ட் 2ன்னு கூட இதை எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு விஷயம் இதுமாரி பயங்கர ட்ரெண்ட் ஆகி அதை பற்றி பேசி போட்டேன். இப்போ அடுத்து இந்த விஷயமும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு, நான் போடுறேன். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இவ்வளோ இழப்பீடு ஏற்பட்டுருச்சு அது இதுன்னு சொல்லி வரக்கூடிய அந்த ஒரு வீடியோக்கள் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அந்த ஒரு இழப்பீடு எப்படியாவது பார்த்திங்கன்னா தவறான ஒரு விஷயம் மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, எல்லாம் அக்செப்டபிள், ஓகேங்களா? அந்த நஷ்டம் யாரால் ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தெளிவாக சொல்லணும். அதாவது இவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன், ஓகே. அதில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த வீடியோவை நல்லா உத்து பாருங்கள், ஓகே. எந்த விவசாயிகளாக இருந்தாலும் சரி, அந்த வீடியோ நல்லா உத்து இன்னொரு தடவை கூட போய் பாருங்கள், அந்த ப்ளே டைமுக்கு போய். என்னென்னா, சோளம் பார்த்திங்கன்னா புழு அதிகமாக இருக்குங்கிறாரு. பார்த்தாவே புழு அதிகமாக இருக்குதுன்னு தெரியுது. அவர் அந்த நடந்து வராரு இல்லையா, அந்த இடத்துல கீழே பாருங்கள், ஓகே. கீழே பாருங்கள், வயலில் கொஞ்சமாவது ஈரம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சுத்தமாக காஞ்சி போயிருக்குது அந்த வயிறு, ஓகே. நான் அந்த வீடியோவில் சொன்ன அதே விஷயம் தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சோளம் ஊனியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது மானாவாரி நிலம் அப்படிங்கிறத பார்த்தா தெரியுது, ஓகே. அதை நான் குறையே சொல்லலை. ஏன்னா பெரம்பலூர், அரியலூர் அந்த சைடெலாம் மேக்ஸிமம் மானாவாரி தான் போயிட்டுருக்கோம், ஓகே. மானாவாரி நிலம் தான், வானம் பார்த்த பூமி தான். இப்போ இதில் என்ன விஷயம்னா, புழு மருந்து அந்த நண்பர் அடித்தாரா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா அவர் புழு மருந்து அடிச்சிருந்தார் அப்படின்னா எவ்வளோ புழு வர்றதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. இது மக்காசோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. அவங்க புழு மருந்து அடிக்கலை அப்படிங்கிறத ஒத்துக்குவாங்க.
அதாவது நான் புழு மருந்து அடித்தும் கேட்கல அப்படிம்பாங்க. புழு மருந்து அடித்தும் கேட்கலாம், நம்ம சும்மா சின்ன மருந்தெல்லாம் கொண்டு போய் அடிச்சுட்டு நான் கேட்கல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, வயல்களில் புழு இனிஷியல் ஸ்டேஜில் இந்த வெள்ளையாக இருக்குதா, முட்டையாக இருக்குதா, அப்போ வந்து நீ கம்மியான ரேட்டு மருந்தை வாங்கி அடிக்கணும். அதை விட்டுட்டு மழை அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காஞ்சி போச்சு, மழை பெய்யுமாங்கிற டவுட்டில் இருக்காங்க, புழு வேறு வந்துருச்சு. ஓகே, மழையே வரல, இதுக்கு இன்னும் வாங்கி மருந்துடுச்சு, இதுக்கு ஏன்னா 4000 செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டீங்க. ஓகே, அக்செப்டபுள். ஓகே, அந்த மழை வந்ததுக்கு அப்புறமேட்டுக்காவது நீங்கள் அதை ஒழுங்காக பண்ணியிருக்கணும். அப்பயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்காத இதே டவுட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு. இப்போ புழு ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக சாப்பிடுச்சு. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு செடி ஃபுல்லாக புழு சாப்பிடுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஆனால் இவங்க தண்ணி கட்டாத விட்டுருக்காங்க, மழை பெஞ்சிருக்குது, இலைகள்லாம் துளுத்து வந்திருக்குது. ஆல்ரெடி அதில் இருந்த புழுவோட முட்டையாக இருக்கட்டும், புழுவாக இருக்கட்டும், துளுத்து புதுசாக வரக்கூடிய இலைகளை ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. ஓகே, சாப்பிட்டதுனால செடியெல்லாம் அப்படி குச்சி குச்சா கிளையாக நின்றுட்டுருக்கு, அவ்வளோதான் விஷயம். ஓகே, தப்பு முழுக்க அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து ஒரு வயல் அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உண்மை, பொய் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் வயல் அந்த அளவுக்கு மோசமாக போனதுக்கான காரணம் யார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விவசாயி தான். அந்த விவசாயத்தை வந்து வேறு யாருமே கிடையாது. வீடியோ பார்க்குறவங்களுக்கு கோவப்பட்டாலுமே சரி, உண்மை என்னன்னா அதுதான், ஒரு புழு மருந்து அடிக்கலைங்க, அவ்வளோதான். அதாவது நான் வந்து என் வயல்களுக்கு 3-4 புழு மருந்து அடிச்சிருக்கேன். ஓகே, அவர் எத்தனை புழு மருந்து அடித்தாருன்னு சத்தியமாக தெரியலன்னா போட்டே இப்போ தான் இவ்வளோன்னு இருக்குது, மிஞ்சி போனால் 2-3 புழு மருந்தாவது அடிச்சிருக்கணும். ஓகே, 4வது புழு மருந்து அப்படிங்கிறது அந்த பூ வர டைமில் நாங்கள் அடிப்போம். பூ வரதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அடித்தோம் அப்படின்னா சோளம் ஒடிக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா புழுவோட தாக்கம் இருக்காது. ஓகேங்களா, ஆனால் இவர் சொல்கிறத பார்த்தா என்னமோ அந்த ஆடி விதை, மகேந்திரா விதை, இதுமாரி மக்காசோள விதைகளை ஊனி அவருக்கு வந்து பயங்கரமாக இதாகிடுச்சு, இந்த விதைகள் ஊனதுனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கிற மாரி சொல்கிறாரு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்குமே இந்த வருஷம் புழுவோட பாதிப்பு இருக்க தான் செய்து, இல்லாத இருக்க கிடையாது. எல்லா விவசாயிகளும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே, வருஷம் இந்த மக்காசோளம் பயிரிட்டு வர விவசாயிகள் கொஞ்சம் கிளவராக போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புழு இந்த வருஷம் வரவே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வழக்கமாக 2 மருந்து அடிச்சிருந்தாங்கன்னா 3 மருந்து அடிக்கிறாங்க. 2 மருந்து அடிச்சுட்டு அப்படியே விட்டவங்க 3வது ஒரு மருந்து அடித்து அடுத்து குருணையை போட்டு விட்டுறாங்க. ஓகே, புழு வராது இருக்கணும் அப்படின்னு. ஸோ நாம் தான் ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிட்டு போகணுமே தவிர ஏதோ கொடுத்தவங்கள்ட்ட போயிட்டு இதுமாரி ஆகிடுச்சு அப்படிங்கிறது வந்து தவிர. அது கீழே கமெண்ட் செக்ஷன் கூட போட்டுருந்தாங்க என்னன்னா, சீட் ஆக்ட் படி நீங்கள் வந்து இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நீங்கள் போய் கேஸ் போடுங்க அப்படிங்கிறாங்க. கேஸ் போட்டாலும் ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது நண்பா. இதில் என்னென்னா சீட் ஆக்ட் ரூல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது அடுத்து ஒரு வீடியோ ஃபுல்லாகவே போடுறேன். பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா விதைகள் முளைக்காத போனாலோ இல்லை ஈல்டு தராத போனாலோ தான் அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து பார்க்க முடியும். இந்த இடத்துல செடி முளைச்சிருக்கு, நல்லா வந்திருக்குது, நீங்கள் புழு சாப்பிட விட்ருக்கீங்க, இதில் வந்து சீட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ளே வரவே வராது. 2வது, லோக்கலில் இருக்கவங்க நீங்கள் எந்த கடையில் போய் விதை வாங்கினீங்களோ அந்த விதையில போய் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அதை திருப்பி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் வாய்ப்பே கிடையாது. எந்த கடைக்காரங்களும் இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கவே மாட்டாங்க. என்னென்னா, நீ ஒழுங்காக பயிர் பாருங்களா, அதாவது புல்லை உன்னுடைய புல்லை நீ உன் பிள்ளையை ஒழுங்காக வளர்க்கலனா உன் புல்லை போய் கொலை பண்ணுது அப்படின்னா அதுக்கு எப்படி எந்த ஆஸ்பத்திரியில் பிறந்ததோ அந்த ஆஸ்பத்திரியாரன் எப்படி பொறுப்பாத்துக்குவான்? கிடையாது. உன் புல்லை ஒழுங்காக வளர்க்கலாம், அதுக்கு பொறுப்பு யார்? நீ தான். அதில் நஷ்டம் வந்தாலும் சரி லாபம் வந்தாலும் சரி நீ தான் ஏற்றுக்குப்பார். ஸோ சேம் கான்செப்ட் தான் இதுலேயும். ஓகே, உங்கள் பயிர் நீங்கள் தான் வந்து லாபம் வர மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல பிள்ளையாக வளர்த்து வந்திருக்கணும். ஸோ நாம் தப்பு பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையில்லாத நிறையா பேரை திட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். அண்டு இந்த ஹைப்ரிட் சீடை தவிர்த்து வேறு எதுக்காக போங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க பழங்கள் காய்கறிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரைடு விதையில் வரக்கூடிய விஷயங்கள் தான். ஹைப்ரைடு இல்லாத இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஹைப்ரைடு இல்லாத மக்காசோள விதைகளும் இருக்குது. இது ஒரு ஏக்கருக்கு 35 to 40 மூட்டை கொடுக்குது. ஹைப்ரைடு போடுறப்ப 10-15 மூட்டை தான் கொடுக்கும். அதுலேயும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். புழு இருக்கும், அழுகல் நோய் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ என்ன வித்தியாசம்? ஹைப்ரைடு போட்டு அதிகமான ப்ராஃபிட் பார்க்குறது தானே விவசாயிகள் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து இது என்னடா ஏதோ கம்பெனிக்காரனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இட்ஸ் எ ரியல் ஃபேக்ட், அவ்வளோதான். இது வந்து ஒரு உண்மையான விஷயம். இது மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஒரு ஃப்ராங்காக சொல்லணும், ஒரு தண்ணி கட்டில் சரியான பராமரிப்பு பண்ணல, அதனால் புழு தாக்கம் பயங்கரமாக இருந்திருக்கு, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. க்ளீன் அண்ட் ஷர்ட்டு. ஓகே, ஸோ தயவு செஞ்சு இதுக்கு மேலே விவசாயிகளில் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த வீடியோ போடுறத நான் குறையே சொல்ல, இதுமாரி எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, சோளம் பண்ணீங்க, விதை வாங்கினீங்க, எல்லாம் பண்ணீங்க, உரம் வச்சிங்க, எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஓகே, இந்த டைமில் புழு மருந்து அடித்தேன், இந்த டைமில் புழு மருந்து அடிக்கல, மழை பெய்யறதுனால கொஞ்ச நாள் விட்டுட்டேன், மழை பெஞ்சது மறுபடியும் வந்து பார்த்தா புழு மருந்து அடிக்கலான்னு பார்த்தா முடியல அப்படின்னு சொல்லலாம். இல்லை மழையே எங்களுக்கு பெய்யல, அதனால் நாங்கள் வந்து அடுத்த கட்டமாக அதோட ஸ்டெப்ஸ் ப்ரிவென்ஷன் பண்ணலை, புழு மருந்து அடிக்கிறது இதுமாரி விஷயங்கள்லாம் பண்ணலை, அதனால் புழு அதிகமாக சாப்பிட்டுருச்சு, இதுக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது. முழுக்க வந்து இதுமாரி தவறான ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். இது
ஒரு சில விவசாயம் அதாவது பார்த்திங்கன்னா மக்காசோளம் பண்ணுற விவசாயிகளுக்கு தெரியுங்க, இது யாருக்கு தெரியும் தெரியாதுங்கிறதுல மக்காசோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு தெரியும். எவ்வளோ தப்பாக பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா என் மனசில் பட்டதை நான் அப்படியே ஓப்பனாக சொல்லணும் அப்படிங்கிறத தான் வீடியோ போட்டேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.